அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மல்லா நபிய பஅதா அம்மா பாத். இஸ்லாம் சுத்தத்தை மிகவும் ஆதரிக்கிறது. சுத்தம் ஈமானுடைய பாதி என்று இஸ்லாம் கூறுகிறது. யார் சுத்தமாக இருப்பார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான், மலாய்க்காமார்களும் நேசிக்கின்றார்கள். சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை ஜின்கள் ஷைத்தான்கள் அணுகுவது கிடையாது. அசுத்தமான ஆவிகள் வந்து அவர்களுடைய உடலுடன் சங்கமிக்க மாட்டாது. எனவே இஸ்லாம் இயன்ற அளவு சுன்னத்தான குளிப்புகளையும் கூற இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் வளமையில் எந்த காரணமும் இல்லாமல் குளிப்போம். சிலர்கள் உடம்பின் உடைய ஒரு சுகத்துக்காக வேண்டி குளித்து கொள்வார்கள். இன்னும் சிலர்கள் களைப்பை நீக்குவதற்காக வேண்டி குளித்து கொள்வார்கள். ஆம், அவ்வாறும் குளிப்பதை இஸ்லாம் ஆதரிக்கிறதோடு உங்களுக்கு கூலி கிடைக்கக்கூடிய, நன்மை கிடைக்கக்கூடிய பல குளிப்புகளை இஸ்லாம் அறிவித்து தருகிறது. இதனை அல்லாஹ் விரும்புகின்றான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கின்றார்கள். யார் இந்த அமல்களை செய்வார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அதனுடைய நன்மை கிடைக்கத்தான் செய்யும். அதில் முதலாவது தான் ஜும்மாவுடைய நாளில் குளிக்கிறது. யார் ஜும்மாவுடைய நாளில் குளிப்பார்களோ ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரமாக சொன்னார்கள், வமன் தவல்லஅ யௌமல் ஜும்அத்தி ஃபபிஹா நிஅமத் ஃபபிஹா வ நிஅமத். யார் ஜும்மாவுடைய நாளில் வுலு செய்கின்றாரோ அது அவருக்கு நல்லது, மேலும் அது ஒரு சிறந்த காரியம். வமன் இகுத்தசல ஃபல் குஸ்லு அஃப்லல். யார் குளிக்கிறாரோ அந்த குளிக்கிறது மிகவும் ஏற்றமானது. ஏன் ஜும்மாவுடைய நாளில் குளிக்க வேண்டும்? மக்கள் எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய இடம். எங்களுடைய உடம்பினுடைய வியர்வை, வாடை, நாற்றங்கள், வீச்சங்கள் மற்றவர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடாது. மற்றவர்களை நோவிப்பவர் உண்மையான முஸ்லிமாக இருக்க மாட்டார். இந்த அளவுக்கு தன்னுடைய சுத்தத்தை இஸ்லாம் பேண சொல்கிறது. தானும் சுத்தமாக இருக்க வேண்டும். மற்றவர்களும் நம்முடன் உரையாடும் பொழுது, நம்மிடத்தில் கலந்து உட்காரும் பொழுது, நம்மிடத்தில் கலந்து கதைக்கும் நேரங்களில் எல்லாம் அவர்களுக்கு நம்முடைய வீச்சங்கள், வாடைகள் செல்லக்கூடாது என்கிறதுக்காக வேண்டித்தான் இஸ்லாம் மனம் பூசுவதை கூட ஆதரிக்கின்றது. எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய திருப்திக்காக வேண்டி ஒருவர் மனம் பூசிக்கொள்வார் என்றால் அதற்கும் அவருக்கு கூலி கிடைக்கின்றது. அடுத்தது தான் குஸ்லுல் ஈதைன். 2 பெருநாள் தொழுகைகள். ஒன்று ஈதுல் ஃபித்ர், அடுத்தது ஈதுல் அல்ஹா. சுன்னத்தான பெருநாள் தொழுகைகள் இவைகள் 2. அதாவது நோன்பு பெருநாள் தொழுகை, ஹஜ் பெருநாள் தொழுகை. இதற்காக வேண்டி வெளிக்கிளம்பக்கூடியவர் குளித்து கொள்வதை இஸ்லாம் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறது. அதற்கு அபரிமிதமான கூலிகளையும் கொடுக்கிறது. எனவே இந்த குளிப்புகளுக்காக காலையிலேயே குளித்து கொள்ளலாம். ஆனாலும் கூட அந்த தொழுகைக்காக வெளிக்கிளம்புவதற்கு சற்று முன்னால் குளிக்கிறது மிகவும் ஏற்றமானதாக இருக்குது. 3வது தான் குஸ்லுல் குசூஃபைன், அதாவது குசூஃபு ஷம்ஸ். ஒன்று சூரிய கிரகணம், அடுத்தது வ குசூஃபுல் கமர், அதாவது சந்திர கிரகணம். இவைகளுக்காக வேண்டி குளித்து கொள்வது இங்கேயும் மக்கள் ஒன்று கூடக்கூடியதாக இருப்பதனால நாம் மேலே சொன்ன மாதிரி இந்த சுன்னத்துகளை பேணி நாம் நம்முடைய சமூகத்தையும் சீரான முறையில் கருத்தில் கொண்டு அவர்களுடன் ஒன்றை கலப்போம் என்றால் அதுதான் இஸ்லாம் கூலிகளை, நமக்கு நன்மைகளை எழுதுவதற்கு காரணமாக இருக்குது. அடுத்த குளிப்பு தான் இஸ்திஸ்கா, அதாவது மலை தேடி ஒருத்தர் தொழப்போகின்றார், அதற்காக வேண்டி குளித்து கொள்வது. மலை தேடி தொழப்போகக்கூடியவர் ஆரம்பத்தில் குளித்து கொள்வார். இதெல்லாம் ஒவ்வொரு தனித்தனியான பாடங்கள் என்றாலும் கூட இந்த பாடத்தில் அதனுடைய விரிவுரையை நாம் கூற மாட்டோம். மாற்றமாக அந்த பாடத்தினுடைய சந்தர்ப்பத்தில் அதனுடைய விரிவுரைகளை நாங்கள் சொல்லுவோம். இங்கே எங்களுடைய நோக்கம் என்னது? இந்த சுன்னத்தான குளிப்புகள் எவைகள் என்று என்கிறதை விளங்கிக் கொள்வது தான். அந்த அடிப்படையில் மன் கஸல அல் மையத்த, மன் கஸல் அல் மையத்த, யார் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ அவரை குளிப்பாட்டியதன் பின்னால் நாம் குளித்து கொள்வது. ஆரம்ப காலத்தில் மையத்தை குளிப்பாட்டினவரை, அதாவது யார் மையத்தை குளிப்பாற்றாரோ அவர் குளித்து கொள்வது ஃபர்லாக இருந்தது. பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அது சுன்னத் என்று சொன்னார்கள். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கஸ்ஸல மையித்தன் ஃபல் யகுத்தசில், யாரு ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டினாரோ அவர் குளித்து கொள்ளட்டும். வமன் ஹமலஹு ஃபல் யதவல்ல, யார் அந்த ஜனாசாவை சுமந்து சென்றாரோ அவர் உலு செய்து கொள்ளட்டும் என்றும் கூறியிருக்கிறாங்க. பிறகு இந்த வாஜிபான கட்டாயமான கட்டளையில் இருந்து சுன்னத் என்ற விடயத்தின் பக்கம் இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஆதாரமாக காட்டுது. லைஸ் அலைக்கும் ஃபி குஸ்லி மையத்திக்கும் குஸ்லுன், லைஸ் அலைக்கும் ஃபி கஸ்லி மையத்திக்கும் குஸ்லுன் இதா கசல் துமூஹு, நீங்கள் ஒரு மையத்தை குளிப்பாட்டினா அந்த குளிப்பாட்டியதற்கு பதிலாக உங்களுக்கு குளிக்க வேண்டிய கடமை இல்லை என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இது சுன்னத். எனவே குளித்து கொள்வதன் மூலமாக கூலி கிடைக்கும் என்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு குளிப்பு தான், யார் பைத்தியம் பிடித்திருந்து அந்த பைத்தியம் ஜுனூன் நீங்கி விடுகின்றதோ அவர் குளித்து கொள்வது. பைத்தியக்காரர் பைத்தியம் பிடித்திருந்ததன் பின்னால் அவருடைய பைத்தியம் நீங்கிவிட்டது, நீங்கியதன் பிறகு அவர் குளித்து கொள்வது ஒரு முக்கியமான சுன்னத். வல் முகுமா அலைஹி, மேலும் ஒருத்தர் மயக்கமுற்றிருந்தார், மயக்கத்திலிருந்து தெளிவு பெற்றதன் பின்னால் அவர் குளித்து கொள்வதும் சுன்னத்து என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு சுன்னத்தான குளிப்பு தான் யுசன்னுல் குஸ்லு லில் எஹ்ராம், எஹ்ராமுக்காக வேண்டி குளிக்கிறது. திர்மிதி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்ல போகின்றார். இந்த நேரத்தில் அவர் குளித்து கொள்கின்றார். காரணம், அதிகமான ஜனங்கள் நெருக்கடிகள் இருக்கக்கூடிய ஒன்றை கலக்கக்கூடிய ஒரு இபாதத்துக்காக வேண்டி தயாராகிறார். இதனால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனுகு தஸல லி இஹ்ராமிஹி, யார் தன்னுடைய எஹ்ரமுக்காக வேண்டி குளிக்கிறாரோ, சவாஉன் கானல் எஹ்ராமு பி ஹஜ்ஜின் ஃபகத் அவ் உம்ரத்தின், அந்த எஹ்ராம் வெறுமனே ஹஜ்ஜுக்காக இருந்தாலும் சரி அல்லது உம்ராவுக்காக இருந்தாலும் சரி, அவ் பிஹிமா அல்லது ஹஜ் உம்ரா ரெண்டுக்குமாக வேண்டிய எஹ்ராம் கட்டினாலும் சரி, அவ் முத்துலகன் அல்லது பொதுப்படையாக எந்த நீயத்தில் அவர் எஹ்ராமை கற்றாரோ அத அடிப்படையில் அவர் அந்த எஹ்ராமுக்காக வேண்டி குளித்து கொள்வது சுன்னத் என்று சொன்னார்கள். மேலும் வலி துஹூலி மக்கத்தல் முஷர்ரஃபா, சங்கை மிக்க கண்ணியமிக்க மக்காவுக்கு நுழைய போகிறார். இந்த நேரமும் குளித்து கொள்வது சுன்னத் என்கிறது இஸ்லாம். வயுசன்னு லில் வகூஃபி பி அரஃபா, ஹாஜி அரஃபாவுக்குள்ள தங்க போகிறார். இந்த நேரத்திலும் அவர் குளித்து கொள்வது சுன்னத்தாக இருக்குது. வலி தவாஃபி, மேலும் தவாஃப் செய்ய போகிறார். சஇ செய்ய போகின்றார், அதாவது சஃபா மர்வாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓட போகிறார். சொன்னதை போல காபாவுல தவாஃப் செய்ய போகிறார். இந்த நேரங்களெல்லாம் குளித்து கொள்வது சுன்னத்து. மேலும் வலி துஹூலி மதீனத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவுடைய மதீனாவுக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய கண்ணியமிக்க கபிரிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த மதீனாவுக்கு இவர் நுழைகின்றார். அந்த மதீனா பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல, மதீனா நகரத்துக்கு நுழைய போகின்றார். அந்த நேரமும் குளித்து கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு நுழைய போகின்றார். ஆரம்ப கட்டத்தில் அவர் குளித்து கொள்வது சுன்னத்து. ஹாஜிமார்கள் அவர்கள் தன்னுடைய ஹோட்டல்களில் இருந்து ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு வந்த நேரங்களில் அவர்கள் பள்ளிக்கு போகும் பொழுது குளித்து கொள்வது மிகவும் சிறந்தது. ஆரம்ப கட்டத்தில் அவர் அந்த மஸ்ஜிதுக்கு நுழைய போகின்றார். அவ்வாறு அல்ல, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் மதீனாவுக்குள்ள நுழைறதுக்கு முதல் குளித்து கொள்வதற்கு அந்த நேரத்திலையும் குளித்து கொள்வது சுன்னத்து. மேலும் மஷ்அருல் ஹராம் என்றொரு பள்ளி இருக்கிறது, அதாவது முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய பள்ளி. அந்த மஷ்அருல் ஹராம் என்ற பள்ளியுடைய இடம், அந்த பள்ளியில் யாரெல்லாம் அதனுடைய சூழலில் தங்குறதுக்கு விரும்புகிறார்களோ அவர்களும் அந்த முஸ்தலிஃபாவின் பொழுது குளித்து கொள்வது சுன்னத்து. மேலும்
ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள் இருக்கிறது. பெருநாளை அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு நாங்கள் ஐயாமுத் தஷ்ரீக்குன்னு சொல்லுவோம். அந்த 3 நாட்கள்லேயும் ஹாஜிமார்கள் ஜமராவுக்கு கல்லெறிவதற்காக வேண்டி செல்வார்கள். கல்லெறிவதற்கு 3 நாளைக்கு செல்வது வலமை, கட்டாயம், சுன்னத்தாக இருக்கிறது. எனவே அந்த நேரங்களிலையும் அந்த 3 நாளிலும் கல்லெறிய செல்லும் பொழுது குளித்துவிட்டு செல்வது சுன்னத்து. இப்படியான முக்கியமான சுன்னத்துகளை பேணி நாம் அபரிமிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.